பல நாள் கஷ்டத்திற்கு பலன் கிடைக்க போகுது. ஆமாங்க, உங்க வாழ்க்கையில இதுவரை கிடைக்காத ராஜ அரியணை, ராஜ சிம்மாசனம் சொல்லக்கூடிய அந்த பதவி, அந்த அதிகாரம், அந்த அந்தஸ்து உங்க வாழ்க்கையில கிடைக்க போகுது. காரணம், ராகு பகவானுடைய நட்சத்திர பெயர்ச்சி. கௌரவமும் மாலையும் மரியாதையும் தேடி வரப்போகின்ற இந்த ராகுவனுடைய நட்சத்திர பேச்சினுடைய பலங்களை தான் நம்ம பார்க்க போறோம். யாருக்கு? மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு. ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே சனி வக்ர பலங்கள் மற்றும் குரு பயிற்சி பலங்களை பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனலை போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குடைத்தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆளுன்ற பதிவு தவறாமல் செலுத்தி நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் மைஜாயத்மகே தண்டகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதியார். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகமன் திருவடி சரணம். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள், உங்களுடைய நட்சத்திராதிபதியே ராகுதான். ராகு எங்க இருக்கிறாரு? 9ஆம் இடம் கும்பராசியில சதய நட்சத்திரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகு அவர் அவிட்ட நட்சத்திரத்துல டிராவல் பண்ண போறார். ஒவ்வொரு நட்சத்திர பாதத்திலும் 2 மாதங்கள் இருப்பார். அப்போ அவிட்ட நட்சத்திரத்துல 4 மாதங்கள் சேர்த்தா மொத்தம் 8 மாதங்கள் பயணிக்க போறார். செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் ராகு. அப்ப செயல்பாடு எப்படி இருக்கும்? அதிரடியான திருப்பங்கள், அதிரடியான மாற்றங்களை கண்டிப்பா செய்யும் ராகு. சரிங்களா? உங்களுடைய மிதுனத்திற்கு 9ஆம் வீடான கும்பத்தில் பாக்கியஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருந்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பலனை கொடுக்க போது பலனை பார்த்துருவோம். முதல்ல நான் எடுத்த உடனே சொல்லக்கூடியது, இந்த செவ்வாய் யார் உங்களுக்கு? மிதுன ராசிக்கு 6ஆம் வீடான விருச்சிகத்துக்கு அதிபதியா, அதே போல 11ஆம் வீடான மேஷத்திற்கு அதிபதியா இருக்கக்கூடியவர். அப்போ 6ஆம் வீடு எதிரி கடன் நோய் கொல்லக்கூடிய வீடு. அப்போ இந்த ஒரு நேரத்துல திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கடன் வாங்கினாலும் சில கடமைகளை செய்து முடிக்க வேண்டிய ஒரு தருணம். உங்க வீட்டில் நடக்காது, உங்க குடும்பத்தில் இது நடக்காது, உங்க ஃபேமிலியில் இது நடக்காதுன்னு சொன்ன ஊரும் உறவுகளும் வாயடித்து போகும். அப்படி உங்களுடைய கௌரவத்தை மீட்டெடுக்கிற மாதிரி உங்க குடும்பத்துல ஒரு சுபகாரியம் நடக்கும். அதேபோல உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொன்ன அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைக்கும். மேலும் அரசியல் பதவி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சில முக்கியமான அதிகார அந்தஸ்து உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. பல வருஷமா நீங்க ஒரே துறையில ஒரே கம்பெனில வேலை பார்த்து கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அதற்குண்டான பலன் இந்த வருஷம் ராகுவனுடைய நட்சத்திர பயிற்சி மூலமா உங்களுக்கு கிடைக்கும். சம்பள உயர்வு, ப்ரமோஷன் போன்ற விஷயங்கள் கிடைக்க போகுது. அதே நேரத்தில் சில பேர்த்துக்கு இடம் மாற்றத்தோடு கிடைக்கும். ஸோ டிரான்ஸ்ஃபரோடு தான் சேர்ந்து அது வரும். ஆனால் அது சம்பள உயர்வாக இருக்கும், நல்ல ஒரு இடமாவே இருக்கும். அதனால் நீங்கள் தயங்காமல் நீங்கள் இருக்கலாம். ஸோ பல நாளாக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கீங்க. அந்த பதவி உயர்வு, அந்த ப்ரமோஷன் இப்போ உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல தான் எதிர்பார்த்த இடத்துல கடன் உதவி, கவர்மெண்ட் சைட்லேருந்து, பேங்க் சைட்லேருந்து லோன் சேங்ஷன் ஆகும். உங்களுக்கு கிடைக்காத ஒரு சொத்தை நீங்கள் உருவாக்க முடியும். சரிங்களா? பணம் இல்லை, அதனால பாதியில நிற்கிது அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய தொழிலை, உங்களுடைய சொத்தை, வீட்டை முழுசா கெட்டி முடிப்பீங்க. தொழில் நல்லபடியாக நடத்துவீங்க. அந்த ஒரு அமைப்பை இந்த ராகுனை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இதனால் வரையில தேவையில்லாத விரைய செலவுகள் ஏற்பட்டிருக்கும். இனிமே அப்படி இருக்காது. நிலபுலன்கள், சொத்துக்கள் வாங்கி போடுவீங்க. சுப செலவுகளாக மட்டுமே இருக்கும். சரிங்களா? இன்னொரு பக்கம், ரொம்ப வருஷமா ஒரு நோயினால, ஒரு வியாதினால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு அதற்குண்டான சரியான மருத்துவ சிகிச்சை கிடைத்து அந்த நோய்க்கு ஒரு எண்டுகாடு, ஒரு முடிவு கிடைக்கும். சரிங்களா? ஸோ உடல் ரீதியாக ஒரு குறைபாடு இருக்கு, அதனால குழந்தை பாக்கியம் இல்லை, அதனால வாரிசு யோகம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு மருத்துவ சிகிச்சை ட்ரீட்மெண்ட் எடுப்பதன் மூலமாக அந்த குழந்தை பாக்கியம் இந்த வருடத்துல கிடைக்க போவது உறுதியாகிறது. சரிங்களா? இன்னொரு பக்கம், இந்த 6ஆம் வீடு வேலை வாய்ப்பையும் சொல்லக்கூடிய ஒரு வீடு. ஸோ அவருடைய நட்சத்திரத்தில், அதாவது செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில், ஆறுக்குரியனுடைய நட்சத்திரத்தில் ராகு 9ஆம் வீட்டிலிருந்து பயணிக்கிறார். அப்போ இதனால் வரையில் அடிமை வேலை பார்த்தவர்களுக்கு சொந்தமாக தொழில் தொடங்கி முதலாளியாகக்கூடிய யோகத்தை இந்த ராகுபன் கொடுக்கிறார். ஸோ நீங்கள் பல வருஷமாக கற்றுக்கொண்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அனுபவம்
இப்போ உங்களை புது அந்தஸ்துல உட்கார வைக்கும். அப்போ புதிய தொழில் தொடங்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஊர் மாறணும், நான் ஏரியா மாறி நான் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு தைரியமாக தொடங்கலாம். புது பழக்க வழக்கம், புதிய நண்பர்கள், புதிய உறவுகள், புதிய தொழில் பார்ட்னர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. சரிங்களா? ஸோ இது போக அதே செவ்வாய் உங்களுடைய மிதனத்திற்கு 11ஆம் இடம் மேஷத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். அப்போ 11க்குரியவனுடைய நட்சத்திரத்தில் 9ல் இருந்து ராகு பலனை கொடுத்தாள். பணத்தை வசூல் பண்ணி கொடுத்துருவாருங்க. வராதுன்னு நினைச்ச பணம் வந்தே தீரும். மூத்த சகோதர சகோதரிகளுக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம், அவங்களுக்கு ஒரு பணப்புழக்கம் அதிகமாகக்கூடிய காலகட்டம், அல்லது அவங்களுக்கு ஒரு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதனால உங்களுடைய குடும்பத்தில் கூடிய பிரச்சனைகள் முடிக்கு வரும். உங்களுக்கு வழிவிட்டு விலகுவார்கள். ஸோ அவங்களுக்கு ஒரு மேரேஜ் நடக்கலை, அவங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கலை, அதனால எனக்கு தள்ளி போகுது அப்படின்னு நினைக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் கூடிய உங்களை விட வயது மூத்தவர்களுக்கு நடக்க வேண்டியது நடந்து உங்களுக்கு வழிவிட்டு விலகுவார்கள். அதே போலதான் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு முதலாளியா அதிகாரியா இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய பதவி வாய்ப்பை உங்களுக்காக விட்டு கொடுத்து விட்டு செல்வார்கள். அந்த மாதிரியான ஒரு மாற்றம் நடைபெறும். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன் வந்தே தீரும் உங்களுக்கு. சரிங்களா? இது ஒரு புறம் இருக்க. படிக்கிற மாணவர்களுக்கு கண்டிப்பா படிக்கும் போதே ஒரு வேலை வாய்ப்பு, பார்ட்னர்ஷிப்ல வேலை வாய்ப்பு பண்றதுக்கான சான்சஸ் வருது. காவல்துறை ராணுவத்தில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பும், மிகப்பெரிய ஆராய்ச்சி அல்லது புதுசாக ஏதாவது ஒரு கண்டுபிடிக்கணும் ட்ரை பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஆராய்ச்சி சக்ஸஸ் ஆகும். வழக்குகள் நடத்திக்கிட்டீங்க, அந்த வழக்குகளில் வெற்றி பெறுவீங்க. சரிங்களா? மருத்துவத்துறையில் அதுவும் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்ல அந்த ஒரு துறையில புதுசாக ஒரு விஷயத்தை சாதிப்பீங்க, அச்சீவ்மெண்ட் பண்ணுவீங்க. அதனால பாராட்டுகளும் பரிசுகளும் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகு திடீர் திருமண வாழ்க்கை, திடீர்னு வேலையில ஒரு இடம் மாறுதல் கிடைப்பது, அதே போல அரசாங்க உத்தியோகமோ மிக முக்கியமான பொறுப்புகளோ பதவிகளோ கிடைக்குது. அது ஒரு வேற ஒரு ஊரா இருக்கும், வேற ஒரு இடமா இருக்கும், வேற ஒரு கம்பெனிகளாக இருக்கும். அப்போ நீங்க இடம் மாறுவீங்க, அந்த மாறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அப்படி இடம் மாறலைன்னா கூட வேலைக்குண்டான பொசிஷனாவது மாறும். சரிங்களா? பெண்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா மறுமண வாழ்க்கைக்குண்டான வழி திறக்குது. ரொம்ப நாளா செகண்ட் மேரேஜுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கு அந்த 2வது திருமணம் நடந்தே தீரும். அதற்குண்டான வாழ்க்கை துணையை இந்த ராகுவன் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவார். அது கண்டிப்பா நடக்கும். ஸோ அதே போல ரொம்ப வயசானவங்களுக்கு, வயது முதிர்வு பெற்றவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய் பிரச்சனை, பிளட்ல வந்து சுகர் இருக்குது, ரத்தத்துல வந்து ஒரு கட்டி இருக்குது, இப்படின்னு ஒரு பிரச்சனைகள்ல நீங்க அனுபவிச்சிட்டீங்களா, கண்டிப்பா அந்த பிரச்சனைக்கு அந்த நோய்க்கு ஒரு முடிவு காலம் வந்துருச்சுன்னு சொன்னோம். கண்டிப்பா அந்த வலி வேதனைகள் வந்து நீங்க மீண்டு வருவீங்க. சரிங்களா? அது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். ஸோ இப்போ இந்த ராகுவான் ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் இல்லையா? அப்போ நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வழிபாடு அப்படின்றது முருகனுடைய வழிபாடு. முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனுடைய வேல்ல எலுமிச்சம்பழ கனி குத்தி வைத்து நீங்கள் வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வேல்ல குத்தி வச்ச எலுமிச்சம்பழம் கனியை வீட்டிற்கு எடுத்து வந்து பூஜையில் வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக அமையும். ஸோ வேலோடு வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு, அதாவது பாலமுருகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு நீங்க கண்டிப்பா வேலோடு சேர்த்து அபிஷேகங்கள் செய்யணும். மஞ்சள் அபிஷேகம் அல்லது சந்தன அபிஷேகம் போன்றவற்றை தவறாமல் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நோய் பிணிலிருந்து உங்களை காப்பாற்றுவாரு, எதிரிகள் பிரச்சனையிலிருந்து உங்களை காப்பாற்றுவார். தவறாம அந்த வழிபாடுகளை பண்ணீங்க. மேலும் மிக முக்கியமான முறையில் முடிந்த அளவு அந்த வழிபாடு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பண்ணிக்கிறது நல்லது. அப்படி நீங்க முருகனுடைய ஆலயங்களுக்கு செல்கின்ற பொழுது நிச்சயமா அந்த முருகனுடைய ஆலயங்களுக்கு மரக்கன்றுகளை தானமாக வாங்கி கொடுங்க. அங்க ஒரு நந்தவனமோ பூந்தோட்டமோ இருந்துச்சுன்னா அதற்கு தேவையான மரக்கன்றுகளை தானமாக வாங்கி கொடுத்து நடுவது உங்களுக்கு மிகுந்த ஒரு சிறப்பை தரும். தவறாம அந்த வழிபாடுகளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நல்லது, நாம் இந்த மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்துருந்தது நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் முறைகளுக்கு மறக்காம செய்யுங்க. இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூட தர பெல்லைக்கான ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம்.